கனி கொடுக்கிற நிலமாய் மாறுவது எப்படி அப்படின்னா, கனி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது? கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவது எப்படி? ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தோம், அதுக்கு முந்தைய வாரத்தில் வசனத்தை கேட்கிற அநேகர் உண்டு. ஆனால் அந்த வசனத்தை அவர்கள் என்ன பண்ணுறதில்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த வசனத்தின் நிமித்தமாக அவருடைய இருதயங்களிலேயோ வாழ்க்கையிலேயோ மாற்றங்கள் வருவதில்லை. அதுக்கான காரணங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் கூட மாற்றங்களை காண கனி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் மாறுவதற்கு நம்ம என்ன செய்வது? கடந்த வாரத்தில் ஒரு 2 காரியம். அதில் முதல் காரியம், நம்ம இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அல்லது இந்த வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று தியானித்தோம். அதன் பின்பதாக இரண்டாவதாக, இந்த வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, வேதத்தை வசனத்தை ஆராய்ந்து, ஆமென், வசனத்தை ஆராய்ந்து நம்மை மதிப்பிட வேண்டும் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்படின்னா வேத வசனத்தை நம்ம கேட்டு விட்டுட்டு கூடாது. அந்த வேத வசனம் என்ன சொல்லுது, யாருக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்த தேவன் விரும்புகிறார் என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து அவைகளை நாம் கடைபிடிக்கிறோமா, வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசனத்தோடு கூட நம்மை மதிப்பிட வேண்டும். வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேத வசனத்தோடு கூட நானும் நடக்கிறேனா, வேத வசனத்தின்படியா என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் யாரோடு நம்மை மதிப்பிட வேண்டும், ஒப்பிட வேண்டும். உலக மனிதர்களோடு அல்ல, மற்ற மனிதர்களோடு அல்ல, நாம் நம்மை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு 3 காரியங்களை கனி கொடுக்கிற நிலமாய், ஒரு கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாய். கனி கொடுக்கிற கிறிஸ்தவன் என்றால் ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படி இருக்கக்கூடிய நல்ல கிரியைகள், பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல கனிகள். அப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பது எப்படி? அது மாத்திரமல்லாமல் கனி கொடுப்பது என்பது நம்ம நிமித்தமாய் நம்முடைய ஊழியங்களோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியமோ அது ஆஸ்வதிக்கப்படுவது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, மூன்றாவதாக இந்த வேத வசனத்தை கேட்டு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவது எப்படி? மூன்றாவதாக, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது, எழுதி கொள்ளுங்க. லூக்கா 18வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். லூக்கா 18வது அதிகாரத்தின் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு, இல்லை லூக்கா 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். வசனத்தை கவனிச்சிங்களா? லூக்கா 8:15 நல்லா கவனிங்க. மறுபடியும், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, சொல்லுங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன பண்ணி? காத்து. ஆமென், ஹல்லேலூயா. They retain the word of God in their heart. இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, they retain the word of God in their heart. அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் காத்து கொண்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் பத்திரமாய் வைத்து கொண்டவர்கள். கர்த்தருடைய வேத வசனத்தை, கர்த்தருடைய வேத போதனைகளை, உபதேசங்களை தங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வசனம் சொல்லுகிறது, 8:15 வாசிக்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. காத்து. they retain, they preserve the word of God. தங்களுடைய இருதயத்தில் அந்த வசன, தங்களுடைய காதுகளால் அந்த வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய இருதயத்தில் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். they keep it.
they retain it. அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் அந்த வசனத்தை வைத்துக் கொள்கிறார்கள். கேட்கிற வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் பத்திரப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம், உதாரணத்துக்கு ஒரு தங்கமாக இருக்கலாம், அல்லது வெள்ளியாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட முத்துக்களாக இருக்கலாம், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனிதன் கொண்டு போய் எப்படி பத்திரமாய் தன்னுடைய வீட்டின் அறைக்குள்ள, ஒரு பீரோக்குள்ளேயோ அல்லது ஏதாவது ஒரு கபோர்ட்குள்ளேயோ சேஃப்டி லாக்கர் உண்டு பண்ணி எப்படி பத்திரமா வச்சுக்கிறாங்களோ, அதே போல கனி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் இயேசுக்காக இந்த பூமியில் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழணும், இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் பூத்து குலுங்கி காய் காய்த்து கனி கொடுக்கிற ஒரு மரமாய் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வேத வசனத்தை கேட்கிறார்கள் என்றால், அந்த வேத வசனத்தை கேட்டு கொண்டு போய் பத்திரமாய் தங்களுடைய இருதயத்தில் அந்த வசனங்களை பதித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள், பத்திரமாய் அதை வைத்துக் கொள்ளுகிறவர்கள், காத்து கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா வரல பாருங்க. இப்போ கவனிங்க, வேத வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த கேட்ட உபதேசத்தை, கேட்ட போதனையை தங்களுடைய இருதயத்தில் பத்திரமாய் பதித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள். அப்போ எப்படி நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும்? மூன்றாவது, we have to retain the word of God. கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயத்தில் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கேட்கிற வசனத்தை விட்டு விடாதபடிக்கு அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பத்திரமாய் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம் ஒரு வேத வசனத்தை. யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க கேட்கலாம். யோபு புத்தகம் 23வது அதிகாரத்தின் 12வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, யோபு சொல்றாரு பாருங்க, நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னங்க அல்லேலூயா சொல்றீங்க? நீங்க காலையில சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? சாப்பிட்டு வரலையா? யாருமே சாப்பிட்டு வரலையா? உபவாசத்தில் வந்தீங்க. உபவாசத்தில் வந்தவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசத்தில் வந்தவங்க தான் சத்தமா அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கவனிங்க, இந்த காலை வேளையில பக்தன் யோபு இப்படியாய் சொல்லுகிறார், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். சாப்பாடு செய்கிறோம் இல்லையா? இன்னைக்கு சாப்பாடு சமையல் செஞ்சுட்டு வச்சுட்டு வந்திருப்பீங்க, கரெக்டா? ஆமாவா இல்லையா? செஞ்சு வச்சுட்டு வந்தவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் இனிமே தான் செய்யணும்னு சொல்றவங்கலாம் சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சாப்பாடை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பத்திரமா மூடி வைப்போம். திறந்து வைப்போமா? சொல்லுங்க. ஏன் திறந்து வைக்க மாட்டோம்? ஏதாச்சும் பள்ளி விழுந்துருமா, கரப்பாம்பூச்சி போயிடுமா, உள்ள வேற ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? சிந்திப்போம் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அதை பத்திரப்படுத்துவோம். இது ஒரு பக்கம். அந்த சென்ஸ்ல இது சொல்லலை, ஆனாலும் வேற சென்ஸ்ல சொல்லப்பட்டது. எந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். ஒரு மனிதன், இப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எதை பத்திரப்படுத்துகிறோமோ இல்லையோ, அடுத்த வேளை உணவுக்கு தேவையான காரியங்களை பத்திரப்படுத்துவோம். ஆமென். ஆமாவா இல்லையா? இப்போ லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொன்னபோது நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல போயிட்டு அரிசி, பருப்பு, எண்ணெய், மல்லிகை சாமான் அத்தனையும் வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சோமா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யாராவது ஏசி வேணும் எனக்கு சண்டை போட்டிங்களா? ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டிங்களா? இல்லை புது கட்டில் வேணும்னு கேட்டிங்களா? சொல்லுங்க. புதுசாக பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு வீட்டில் சண்டை போட்டிங்களா? இல்லை. பெயிண்ட் அடிக்கணும், கேட்டை மாற்றணும், வீடை சுற்றி பெயிண்ட் அடிக்கணும், இந்த ஃபேனை, இதெல்லாம் கேட்டிங்களா? இல்லை. என்ன கேட்டோம்? கடை சாத்துறதுக்குள்ள, லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போயிட்டு 2 மூட்டை அரிசியை வாங்கிட்டு வாங்க, 5 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க,
தக்காளி வாங்கிட்டு வாங்க, வெங்காயம் வாங்கிட்டு வாங்க, தேவையான ஆகாரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வோம். செஞ்சோமா இல்லையா? நீங்களாம் செய்யவே இல்லைல்ல. கர்த்தர் உங்களுக்குலாம் டெய்லி மண்ணா கொடுக்குற மாதிரி போஷித்தார் போல இருக்கா. ஒருத்தரும் தலையாட்ட மாட்டீங்க. செய்யலையா நீங்கள்? நாங்கள் செஞ்சோம். லாக்டவுன் சொன்ன உடனே போயிட்டு தேவையான அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். ஏன்னா நமக்கு இங்கே கடைங்கள்லாம் எதுவும் பக்கத்தில் கிடையாது. எது இருந்தாலும் நம்ம 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட வேண்டியதாக இருக்குது. வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிடுவோம். பண்ணோமா இல்லையா? அப்போது பக்தன் யோபு சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், அடுத்த வேளை உணவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு வாஞ்சையில் அடுத்த வேளை உணவுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நான் எப்படி பத்திரமாய் காத்து கொள்வேனோ அதை பார்க்கிலும் அதிகமாய் உம்முடைய வசனத்தை நான் என்ன பண்ணேன் என்றால் காத்து கொண்டேன். ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையாக இருக்க வேண்டும். பக்தன் யோபு சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு நான் ஆகாரத்தை எனக்காக நான் ஆதாயப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு வாஞ்சையாய் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேனோ அதை காட்டிலும் அதிக வாஞ்சையோடு அதிக முக்கியத்துவமாக நான் பார்த்து என் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கிற விஷயம் எதுன்னா உம்முடைய வசனம். அல்லேலூயா. உம்முடைய வசனம். ஏன் உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் நல்லா கவனிங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று யோபு சொல்றாரு. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆகாரம், ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற சாப்பாடு ஆகாரம் நல்லா கவனிங்க, அது அந்த மனிதனுடைய சரீரத்துக்கு பலனை அளிக்கிறது. சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம காலையில் மத்தியானம் உணவுன்னு சொல்லி அந்த உணவை நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு போதுமான அளவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கிறது. இல்லைன்னா சரீரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சோர்வுற்று போய்விடுகிறோம். இன்னும் சுகர் பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பலவீனப்பட்டு சோர்ந்து போயிடுறாங்க. சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரி கேராக வர மாதிரி ஆகிடுது இல்லையா? ஒரு மாதிரி கேராக ஆகிடுச்சு பிரதர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆகாரம் அவருடைய சரீரத்துக்கு தேவையான பலனை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே, அந்த இட்லியையோ தோசையோ சப்பாத்தியோ சாப்பிட்ட உடனே அது உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸு இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எனர்ஜியாக மாறி அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா பலனை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போது உணவு எப்படி நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கு உள்ளான மனுஷனுக்கு பலனை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. ஒரு சாப்பாடு, ஒரு அரிசியில் செய்கிற சாப்பாடு, ஒரு சப்பாத்தி, ஒரு இட்லியோ தோசையோ இல்லை வேற எந்த ஒரு காரியமோ எப்படி நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலனை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கு உள்ளான மனுஷன்ல நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். ஆகவே தான் இந்த யோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, அவருடைய வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை நான் என்ன பண்ணேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆகாரம் என் சரீரத்துக்கு தான் பலன் கொடுக்கிறது. நான் சாப்பிட்ற இந்த கறியோ மீனோ முட்டையோ அல்லது வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ எதுவோ இது என் சரீரத்துக்கு தான் பலன் கொடுக்குது. இந்த முட்டையால் என்னுடைய ஆத்மாவுக்கு பலனை கொடுக்க முடியாது. நான் சாப்பிட்ற இந்த சாம்பார் சாதத்தினால என்னுடைய ஆத்மாவுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பலனை கொண்டு வர முடியாது. ஏன்னா உள்ளான மனுஷன் நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருக்கு, நிறைய காரியங்கள் நிமித்தம், நிறைய பாடுகள் நிமித்தம், நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறது. உள்ளான மனுஷன் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, சிந்தை சோர்ந்து போயிருக்கிறது. அப்போ சோர்ந்து போன இருதயத்துக்கும் சோர்ந்து போய் இருக்கிற சிந்தைக்கும் உள்ளான மனுஷனுக்கும் ஒரு முட்டை என்ன பண்ண முடியாது, பலனை கொடுக்க முடியாது. நம்ம வாங்கி வச்சு செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற கறியோ மீனோ அல்லது வேற எந்த வெஜிடேரியன் பொருட்களோ நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு பலனை கொண்டு வர முடியாது. யோபு சொல்றாரு, இந்த ஆகாரத்தை காட்டிலும் என் ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரத்தை என்னுடைய இருதயத்தில் நான் பத்திரமாய் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்போ கவனிங்க,
வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுதுதான், நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை பத்திரப்படுத்தி அதை நம்ம மறந்து போகாமல், அல்லது நம்ம அதை விட்டு விடாமல், நம்முடைய இருதயத்திலிருந்து நாமே அதை எடுத்து போடாமல், அல்லது வேற யாராவது நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வசனங்களை எடுத்து போடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் பத்திரமாய் நாம் அவைகளை சொல்லுங்க காத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடு சொல்லுங்க, வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 119வது சங்கீதத்தின் 11வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதத்தின் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கவனிங்க, நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால், கிறிஸ்தவ ஜீவியம் கனி கொடுக்கிற ஜீவியமாய் நம்ம கேட்கிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய மற்ற காரியங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமானால், நல்லா கவனிக்கணும், மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமானால் இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ள. 119வது சங்கீதத்தில் இங்கே வாசிக்கிறோம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இங்கே பக்தன் தாவீது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டேன், அதை பத்திரமா வச்சுக்கிட்டேன். நான் ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் என்ன பண்ணேன்னா பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, ஏன் இதை நான் பத்திரமா என் இருதயத்தில் வச்சேன் அப்படின்னா, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பத்திரமாய் வைக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை ஏங்க நம்முடைய இருதயத்தில் வச்சு பாதுகாக்கணும்? ஏன்னா இந்த வசனம், இருதயத்தில் இருக்கிற வசனம் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்மை பாவம் செய்ய விடாது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இந்த வசனம் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருந்து செயல்படும். தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வசனம் நீ சிந்திப்பது தவறு என்பதை சுட்டி காண்பிக்கும். நம்ம சில காரியங்களை எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நம்ம படித்த வசனமோ, தியானித்த வசனமோ, அல்லது நம்ம சபையில் பிரசங்கத்தில் கேட்ட வசனமோ, உபதேசத்தில் போதனையில் கேட்ட வசனமோ நம்முடைய நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அந்த வசனங்கள் நம்ம செய்கிற காரியங்கள் தவறு என்பதை என்ன பண்ணணும், நமக்கு காண்பித்து கொடுக்கும். அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். எங்க வச்சேன்? இருதயத்தில் வச்சிருக்கேன். ஏன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னா, ஏன்னா நான் தவறும் பொழுது என் வாழ்க்கையில் சில நேரங்களில் நிறைய குழப்பமான சூழ்நிலை வருதுப்பா. என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. அந்த சூழ்நிலையில் நான் போய் ஏதாச்சும் பண்ணிடாதபடிக்கு உம்முடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்கிறது. நான் குழப்பத்தில் போய் தகாத முடிவுகளை எடுக்காதபடிக்கு, நான் குழப்பத்தில் போய் தவறான வழிகளில் சென்று விடாதபடிக்கு, நான் குழப்பத்தில் போய் உமக்கு பிரியமில்லாத பாதையை நான் தெரிந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த வசனம் என்னை பாதுகாக்குது. நான் தவறான வழியில் போகாதபடிக்கு, தவறான காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, தவறான எண்ணங்களை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக உம்முடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவனுடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். எனக்கு ஆலோசனை தேவைப்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் என்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, நான் சோர்ந்து போய் நான் தளர்ந்திருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எச்சரிப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் என்னை தட்டி கேட்க யாருமே இல்லை என்று நான் நினைக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற உம்முடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை கண்டிக்கிறது, எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. நான் தவறான வழிகளில் நடக்காதபடிக்கு இந்த வசனங்கள் என்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ வசனத்தை ஏன் ஆண்டவர் அங்கே பார்க்குறோம்? அந்த ஓமையில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை கேட்டு உணர்வடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உணர்வுள்ளவர்களாய் நல்ல இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறார்கள். அப்போ நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை நம்ம பத்திரமாய் காத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தில் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வசனங்களை பத்திரமாய் பதிய வைத்து, நம்ம கேட்கிற உபதேசங்களையும் நம்ம படிக்கிற வசனங்களையும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளையும் நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் பத்திரமாய் காத்து கொள்ளுவது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் முதல் வசனம். நீதிமொழிகள் 3:1 வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதில் சொல்றார், என்ன சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவது. கட்டளை என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல லா, டோரா அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேத வசனங்களை போதிக்கிறார். ஹோம் ஸ்கூலிங் நடக்குது, வீட்டில் ஒரு ஸ்கூலிங் நடக்குது. தகப்பன் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பாடம் எடுக்கிறார், பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன பாடம் எடுக்கிறாரு? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எடுக்கிறாரா? இல்லை, தேவ பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த டோரா, தி லா, பிரமாணம், நியாய பிரமாணம், அதில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து அவர் சொல்லுகிறாரு, இந்த கட்டளைகளை, இந்த தோராவை, இந்த லாவை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை உன்னுடைய இருதயம் என்ன பண்ண கடவுது? காக்க கடவுது. உன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நீ என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, வேதத்தில் 3 இடங்கள்ல கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளுதல். 3 உதாரணங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க அந்த வசனத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ளுவார்கள். யோபு அதை இருதயத்தில் காத்துக்கொண்டான், தாவீது அதை இருதயத்தில் காத்துக்கொண்டான். இப்போ பக்தன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னுடைய இருதயம் இந்த கட்டளைகளை காக்க கடவது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயத்தில் எதை காத்துக்கொள்ளணும்? நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால், நம்ம பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால், இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமானால், இந்த வசனத்தை முதல்ல நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இருதயத்தில் வசனம் இல்லைன்னா, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய உபதேசங்களை, போதனையை நம்ம காத்து கொள்ளாவிட்டால் நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா, கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அன்பு பார்க்க முடியாது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்க முடியாது, தயவு நற்குணங்களை பார்க்க முடியாது, இச்சடக்கத்தை பார்க்க முடியாது, சாந்தத்தையும் விசுவாசத்தையும் பார்க்க முடியாது, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது, கர்த்தருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அதை உணர முடியாமல் போய்விடும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் வைக்காமல் போவதன் நிமித்தம், காத்துக்கொள்ளாமல் போவதன் நிமித்தம். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கவனிங்க, ஏன் இந்த இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, என் மகனே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். 23வது வசனம், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தின் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலிருந்து தான் என்ன உண்டாகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஊற்று பிறப்பிக்கிறது. கிணற்றிலிருந்து எப்படி ஊற்று உண்டாகுதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்திலிருந்து தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊற்று உண்டாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனைகள், எண்ணங்கள், இந்த காரியங்களை எல்லாம் நம்ம எங்க இருந்து இதெல்லாம் எதுல இருந்து வருது? இருதயம். இருதயம் ஒன்று நீங்க ஹார்ட் நினைச்சுக்க கூடாது. பைபிள் பொறுத்த வரைக்கும் இருதயம் அப்படின்னும் போது ஹார்ட்டு, மைண்டு, சில காரியங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா synonymously they have used. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேதத்தில் இதற்கு இணையாக அந்த வார்த்தையை, அதற்கு இணையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது இருதயத்திலிருந்து, அந்த உள்ளான மனுஷன்ல இருந்து. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவனுடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஏன் இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை பத்திரப்படுத்த வேண்டும்? ஏன்னா இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் புறப்படுகிற அந்த ஜீவ ஊற்று எப்படிப்பட்டதாய் இருக்குமானால் கர்த்தருக்குரியதாய், தேவ பக்திக்கு ஏதுவானதாக, அல்லேலூயா, தேவனுக்கு ஏற்புடையதாக நல்ல எண்ணங்கள் இருதயத்திலிருந்து வரும், நல்ல குணங்கள் இருதயத்திலிருந்து வரும். எப்படி? ஏன்னா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? வசனம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? வசனம் இருக்கு. அப்ப அங்கிருந்து புறப்படுகிறது எப்படிப்பட்டது புறப்பட்டு வரும்? ஜீவ ஊற்று. எப்படிப்பட்ட ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும்? கர்த்தருக்கு ஏதுவான ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அவமதித்தால், இவளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவமதிக்கிற இருதயம். தாவீதை அவமதிக்கிற ஒரு இருதயம், கட்டின கணவனை அவமதிக்கிற ஒரு இருதயம், கட்டின மனைவியை அவமதிக்கிற ஒரு இருதயம், தேவன் கொடுத்த பிள்ளைகளை, தேவன் கொடுத்த பெற்றோரை அவமதிக்கிற ஒரு இருதயம், தேவன் கொடுத்த சபையை, ஊழியரை அவமதிக்கிற ஒரு இருதயம், கர்த்தர் கொடுத்த நல்ல வாழ்க்கையை அவமதிக்கிற ஒரு இருதயம். நம்மாவுக்கு கர்த்தர் நல்ல பிரிவிலேஜ் கொடுத்துருந்தாரு, நல்ல கணவன், நல்ல வாழ்க்கை. ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாவீது தேவனுக்காக ஆடுவதை பார்த்து தன்னுடைய இருதயத்தில் தாவீதை அவமதித்தால், தாவீதை அவமதிப்பதன் மூலமாக அவள் யாரை அவமதித்தால்? தேவனை அவமதித்தாள். ஆமென். கவனிங்க, இருதயத்தில் வசனம் இல்லைன்னா ஒன்று அக்கிரம சிந்தை இருக்கலாம், அக்கிரமத்துக்குரிய காரியங்களை சிந்திப்பது, அல்லது அவமதிக்கிற இருதயம், எல்லாவற்றுக்குமே அவமதிப்பு, போகிற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அவமதிப்பு, யாரையுமே மதிக்க முடியாத ஒரு இருதயம். இது கனி கொடுக்கிற இருதயமா? முடியாது. இந்த இருதயத்தால் கனி கொடுக்க முடியுமா? ஏன்னா இருதயம் முழுவதுமே அவமதிப்பு, எல்லாரையுமே அவமதிக்கிறது, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவமதிக்கிறது, கணவனை, மனைவியை, அப்பாவை, அம்மாவை, மாமனாரை, மாமியாரை, பிள்ளைகளை, அல்லது கூட பிறந்தவங்களை எல்லாரையுமே அவமதிக்கிற, போகிற இடங்கள் எல்லாம், சபைக்கு போனால் சபையிலையும் விசுவாசிகளை அவமதிக்கிறது, ஊழியராக எல்லாரையுமே அவமதிக்கிற இருதயம். இது ஒரு இருதயம். அடுத்ததா ஒரு இருதயம் வாசிங்க, நீதிமொழிகள் 8:12. நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரத்தின் 12வது வசனம். யாக்கோபு 3:14 வாசிங்க. ஆமாங்க சார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், மன்னிக்கணும், யாக்கோபு எழுதுகிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைக்காதிருங்கள். எதை வைக்காதீங்கன்னு சொல்றாரு? கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ வைக்காதீங்க. உங்க இருதயத்தில் வசனத்துக்கு பதிலாக என்னெல்லாம் வரலாம்?
அக்கிரம சிந்தை வரலாம், அகந்தை வரலாம், அவமதிக்கும் இருதயம் வரலாம். இப்போ பார்க்குறோம் விரோதமான இருமாப்புள்ள இருதயம், கசப்புள்ள இருதயம், விரோதிக்கிற இருதயம், இருமாப்பு, கசப்பு, மன்னிக்கிற சுபாவம் இன்மை, சகிக்கிற சுபாவம் இன்மை, எப்பவுமே எல்லாரையுமே விரோதிக்கிற ஒரு இருதயம், நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கூட சகித்து கொள்ளாத அல்லது அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு இருதயம். தேவன் நம்முடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காண்பிக்கும் பொழுது நம்மை திருத்தி கொள்ளாத கடினமான ஒரு கசப்பான வைராகியம் உள்ள ஒரு இருதயம். இதெல்லாம் கர்த்தருடைய வசனம் உள்ள இல்லைன்னா இதெல்லாம் வந்துடும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 3வது அதிகாரம், Hebrew chapter 3 verse number 10. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அந்த வார்த்தை கவனிங்க, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று. எப்படிப்பட்ட இருதயமுடைய ஜனங்களாய் இந்த இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள்? எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். வழுவி போகிற இருதயம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டுனா, தங்களுடைய சிந்தையில், இருதயத்தில் இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எப்பயுமே இவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, எப்பவுமே என்ன அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவ்வப்போது அடிக்கடிக்கு உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தை என்னன்னா, ஆண்டவரை விட்டு பின்வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு தடையாய் அல்லது ஜெபிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைச்சா உடனே ஜெபத்தை தூக்கி போட்டுருவாங்க. வழுவி போகிற இருதயம். ஜெபிக்கிறதுக்கு, அதாவது ஜெபிக்காம இருப்பதற்கு, இன்னைக்கு ஜெபத்தை கேன்சல் பண்ணணும், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபிக்கிற நேரத்தில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் அல்லது டிவியை போட்டு பார்க்கணும், வேதத்தை படிக்கணும், காலையில் எழுந்து வேதத்தை படிக்கணும், இதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்குமா? வேதத்தை படிக்காமல் நான் விட்டு விடுவதற்கு எனக்கு ஏதாவது சாக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த சாக்குகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இருதயம் வழுவி போகிறது. வேதத்தை படிக்காதபடிக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா உடனே அவங்களுடைய இருதயம் வழுவி பின்னாடி வந்துடும். ஜெபிக்காதபடிக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா, என்னால் இதனால தான் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஜெபிக்காம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி வழுவி பின்னாடி வந்துடுவாங்க. வழுவி பின்னாடி வந்துடுவாங்க. சர்ச்சுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய வசனங்களை கேட்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சாக்கு கிடைச்சா போதும், இன்னைக்கு நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேட மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன சாக்கு கிடைச்சா போதும், நான் ஊழியங்களுக்கு போக மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன சாக்கு கிடைச்சா போதும், நான் என்ன பண்ண மாட்டேன்னா கர்த்தருக்கு காரியங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரமும் தேவனை விட்டு வழுவி போகிறது இருக்கு. என் மனைவியால தாங்க நான் சர்ச்சுக்கு வரேன், என் கணவனால தாங்க நான் சர்ச்சுக்கு வரேன், எங்கள் அப்பா அம்மாவால் தான் நான் சர்ச்சுக்கு வரேன், அவங்க மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாமல் விட்டாங்கன்னா நான் சபைக்கே வரமாட்டேன்னு சொல்லி எப்போவுமே இருதயத்தில் சபையை விட்டு ஓடுவதற்கும், ஜெபத்தை விட்டு ஓடுவதற்கும், வசனத்தை விட்டு ஓடுவதற்கும், ஆண்டவரையே விட்டு ஓடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருதயம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத விட்டுட்டீங்கன்னா இவங்க ஓடிடுவாங்க பின்னாடி. இதுதான் வழுவி போகிற இருதயம். கவனிங்க, இதெல்லாம் ஏன் உள்ள வருது? ஏன் இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக மாறுது? ஏன்னா உள்ள வசனம் இல்லை. உள்ள வசனம் இல்லைன்னா அக்கிரம சிந்தை உள்ள வந்துடும், அவமதிக்குற காரியங்கள் உள்ள வந்துடும், இருமாப்பு, கசப்பு, வைராக்கியம், விரோதம் உள்ள வந்துடும். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரை விட்டு வழி விலகுகிற சுபாவம் உள்ள வந்துடும். இதெல்லாம் இருதயத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா வசனம் இல்லை உள்ள. ஆமென். என்ன இல்லை? வசனம் இல்லை. எசேக்கியேலுக்கு வருவோம். எசேக்கியேல் 11வது அதிகாரத்தின் 19வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரத்தின் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் சொல்றாரு,
அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? கல்லான இருதயமா இருக்கிறது. நான் அதை எடுத்து போட்டு அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்ப இந்த ஜனங்களுடைய இருதயம் அந்நாட்களில் எப்படி இருந்தது என்று தேவன் சொல்லுகிறார், கல்லான இருதயமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கல்லான இருதயம்னா அந்த இருதயத்தில் எந்த ஒரு உணர்வும் கிடையாது. அன்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, தேவ பக்தி இருக்காது, எதை சொன்னாலும் ஈவு இறக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. கல்லான இருதயம். தேவன் எத்தனை முறை அந்த இருதயத்தில் பேசினாலும், தம்முடைய வார்த்தைகளை போட்டாலும், அது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு இருதயமா இருக்கும். அந்த இருதயத்திலிருந்து ஒரு அன்பு வெளியே வராது, ஒரு இரக்கம் வெளியே வராது, எதுவுமே ஒரு மாதிரி கல்லான இருதயமா இருக்கும். அடுத்ததான் ஒரு இருதயம் இருக்கு, வேகமா வாசிக்கலாம். பொருளாசை உள்ள இருதயம். 2 பேதுரு 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 2 பேதுரு 4வது அதிகாரத்தின் 2வது அதிகாரத்தின் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். வாசிக்கிறோம், பொருளாசைகளில் பழகின இருதயம். இந்த இருதயம் முழுவதுமே எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இருதயம் முழுக்கவே பொருளாசையினால தான் நிறைந்திருக்கும். பண ஆசை. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பணத்தின் ஆசையினால இவர்களுடைய இருதயம் நிறைந்திருக்கும். இவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் பணத்திற்காக தான், அந்த பணம் மாத்திரம்தான் அவங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலேயுமே ஊர்னது என்னன்னா பணம் தான். எதுக்கு எடுத்தாலும் பணம் கிடைக்குமா அப்படின்றத மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிந்திப்பாங்க. அந்த இருதயத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலுமே, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க சிந்திக்கிறது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதனால பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா. கணவன்கிட்ட பேசும்போதும் சரி, மனைவி கிட்ட பேசும்போதும் சரி, குடும்பத்தில் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அல்லது வேற எந்த ஒரு காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் செய்தாலும் அவங்களுடைய சிந்தை முழுக்கவே பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, இதே தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நல்லதே அந்த இருதயத்திலேருந்து வராது. ஒரு இரக்கமே அந்த இருதயத்தில் பார்க்க முடியாது. ஒரு அன்பு அந்த இருதயத்தில் பார்க்க முடியாது. பொருளாசையினால பழகின இருதயம், பொருளாசையினால கல்லான இருதயம், அது பொருளாசையினால இருமாப்பாய் மாறி போயிருக்கிற இருதயம். அந்த இருதயத்துக்கு வேற எதுவுமே தெரியாது, புரியாது. மணி லாங்குவேஜ் மட்டும்தான் அந்த இருதயத்துக்கு புரியும். அந்த இருதயத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டு எமோஷனெல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் சொல்லி, அன்பெல்லாம் சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தி பேசணும்னா புரியாது. ஆனால் நீங்கள் அந்த இருதயத்துக்கிட்ட பண காரியங்களை குறித்து பேசுனீங்கன்னா, பணத்தை குறித்து பேசுனீங்கன்னா, அல்லது இந்த உலக செல்வங்களை குறித்து, ஆஸ்தியை குறித்து பேச ஆரம்பிப்பீர்களானால், அப்போ அந்த இருதயம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு செவி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்டவங்க நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க, ஏதோ கொஞ்சம் வருவாங்க நம்ம லைனுக்கு. அப்போ பணத்தை வச்சாதான் அந்த இருதயம் என்ன பண்ணும்னா செவி கொடுக்குமே, கிரியை செய்யுமே. இது பொருளாசைகளில் பழகின இருதயம். அடுத்ததா ஒரு இருதயம் வாசிக்கலாம். யோபு 36:13. யோபு 36வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். யோபு 36:13 எடுக்கலையா இன்னும் யாரும்? மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். அங்க எலிகு பேசும்போது பேசுறான், எப்படி பேசுறான் பாருங்களேன். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள், அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், என்ன பண்றாரா, கட்டி வைக்கிறார் அப்படின்றாரு. இந்த மாயமுள்ள இருதயத்தார் கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க எலிகு சொல்றாரு, இந்த மாயமுள்ள இருதயத்தார கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கட்டி வைப்பாரு. கர்த்தர் அவர்களை கட்டி வைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடுவார்கள். அப்ப இங்க வாசிக்கிறோம், 7வதாக மாயமுள்ள இருதயத்தார், ஹிப்போக்ரிசி.
மாயம். அவர்களுடைய இருதயத்தில் இருந்து வெளிப்படுகிற எல்லாமே மாயம். அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அது மாயம். உண்மையாக நடந்துக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அது மாய்மாலம். பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி காண்பித்துக் கொள்வார்கள், ஆனால் அது மாய்மாலம். தேவபக்தியாக இருக்கிறது போல காண்பித்துக் கொள்வார்கள், மாய்மாலம். விசுவாசமாக இருப்பது போல காண்பித்துக் கொள்வார்கள், மாய்மாலம். தங்களை கனி கொடுக்கிறவர்களாய் காண்பித்துக் கொள்வார்கள், மாய்மாலம். தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்வார்கள், நல்லது மாய்மாலம். இங்கே வாசிக்கிறோம், மாய்மாலக்காரர்கள், மாயம் பண்ணுகிறவர்கள், மாயமுள்ள இருதயம், குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். யாருக்கு விரோதமாய் குறித்துக் கொள்ளுகிறார்கள்? அவர்கள் யாருக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாய் செய்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் தங்களுடைய பாவத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். இது மாயமுள்ள இருதயம், மாய்மாலமுள்ள ஒரு இருதயம். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் இருக்கு. யுத்த இருதயம். இந்த இருதயம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இருதயம். ஆல்வேஸ் ரெடி டு ஃபைட். 24 மணி நேரமும் அவங்களுடைய வாயை மட்டும் கிளறி விட்டுடணும். தே ஆர் ரெடி டு ஃபைட் 24/7. எப்பொழுது சண்டை வரும், எப்பொழுது சண்டை வரும், கணவனை போட்டு நல்லா கேட்கணும், சண்டை போடணும். மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்களிடத்துல சண்டை போடணும், பெற்றோர் இடத்துல சண்டை போடணும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் சண்டை போடணும். இந்த இருதயம் எப்பயுமே சண்டை போடுவதற்கு ஆயத்தமான இருதயம். இவங்க போகிற இடத்துல எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ரேஷன் கடைக்கு போனால் அங்கேயும் சண்டை, தக்காளி வாங்க கடைக்கு போனால் அங்கேயும் சண்டை, பெட்ரோல் போட போனால் அங்கேயும் சண்டை போடுவாங்க, ஒரு சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனால் அங்கேயும் சண்டை போடுவாங்க, காய்கறி கடைக்கு போனால் அங்கேயும் சண்டை. ஊரெல்லாம் சண்டை போட இவர்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம். You are always ready to fight. You are always ready to quarrel. வாக்குவாதம் பண்ண, வார்த்தைகளில் சண்டை போட, கைகலப்பு செய்து கொள்ள ஆயத்தம் உள்ள ஒரு இருதயம். எப்பவுமே யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம் அது. இன்னொரு இருதயம் இருக்கு. உபாகமம் 8:14 குறிக்கிறவர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Deuteronomy 8:14 வாசிக்கலாமா? வாசிங்க. உபாகமம் 8:14. அந்த வார்த்தை கவனிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். மேட்டிமை உள்ள இருதயம் அப்படின்னா பெருமையுள்ள இருதயம், பிரைட்ஃபுல் ஹார்ட். மேட்டிமையான இருதயம், பெருமையான இருதயம். அந்த இருதயத்தில் மேட்டிமை தான் நிறைந்திருக்கும். எதை குறித்து மேட்டிமை? தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ஆஸ்வாதத்தை குறித்து, தங்களுடைய படிப்பு அறிவை குறித்து, தங்களுடைய படைபலத்தை குறித்து, தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை குறித்து, தங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை குறித்து ஒரு மேட்டிமை இருக்கும். எல்லாம் எங்களிடத்தில் உண்டு என்கிற ஒரு மேட்டிமை இருதயம். ஹல்லேலூயா. நான் என் மனைவிக்கு அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்காரு, இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் நம்மளை இன்னும் பல மடங்கு பெருக பண்ணுவார். நாட்கள் வரும், இந்த ஊழியம் வளரும், நாமும் வளருவோம். ஆனால் எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயம், நான் எப்பவுமே சொல்ல, என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, இருதயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரவுண்ட் லெவலில், ஆமென், கீழே இருதயத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை கீழே இருக்கணும். நம்ம எவ்வளவு உயரமான இடங்களுக்கு, உயர்வுகளுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போனாலும் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கணும்னா தரையில் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எவ்வளவு உயரங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனாலும், எவ்வளோ உச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாலும் இருதயம் எங்கே வைக்கணும்? கீழே இருக்கணும், ஃப்ளோரில் இருக்கணும். இந்த அளவுக்கு கீழே நம்ம எவ்வளோ உயர வேணா இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை தரை அளவில் இருக்கணும். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்குமானால் அந்த மனிதனால கனி கொடுக்க முடியாது. அக்கிரம சிந்தையோடு இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் எப்படி நல்ல சுபாவங்களை எதிர்பார்க்க முடியும்? எப்படி கர்த்தருக்கான சேவையை எதிர்பார்க்க முடியும்? கர்த்தருடைய ஊழியத்துக்கான காரியங்களை எதிர்பார்க்க முடியும்? முடியாதே. ஏன்னா இருதயம் முழுக்க அக்கிரம சிந்தை. அவமதிக்கிற இருதயத்தில் எப்படி நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியுங்க? எப்படி அந்த குடும்பங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும்? எப்படி அந்த உறவுகளில் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும்? முடியாதே. ஏனென்றால் இருதயம் முழுக்க அவமதிப்பு. விரோதிக்கிற இருதயத்தில், கசப்பான வைராகியங்கள் கொண்டிருக்கிற இருதயத்தில் எப்படி நீங்கள் அன்பையும் சமாதானத்தையும்
சேமத்தையும் வளர்ச்சியும் பார்க்க முடியாது. ஆவின் கனிகளை பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்க கசப்பான வைராகியம் குடிகொண்டிருக்கிறது. வழுவி போகிற இருதயம், எந்நேரமும் வழுவி போகிற இருதயம். வாய்ப்பு கிடைச்சா சபையை விட்டு போயிடலாம், வாய்ப்பு கிடைச்சா ஜபத்தை கேன்சல் பண்ணிடலாம், வாய்ப்பு கிடைச்சா வேத தியானத்தை கேன்சல் பண்ணிடலாம், வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஓடி போகலாம் என்று ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம் உள்ள நபரிடத்தில் நாம் எப்படி போய் ஊழிய அர்ப்பணிப்பை எதிர்பார்க்க முடியும்? எப்படி போய் நீங்கள் தேவனுக்காக பரிசுத்தமாக வாழுங்க என்பதை எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா உங்களுடைய இருதயம் எப்பவுமே வழுவி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, கல்லான இருதயமா இருக்கலாம், பொருளாசை உள்ள இருதயமா இருக்கலாம், மாய்மாலமான இருதயமா இருக்கலாம், சண்டை போடுவதற்கு எந்நேரமும் ஆயத்தமா இருக்கக்கூடிய இருதயமா இருக்கலாம், பெருமையுள்ள மேட்டுமையான இருதயமா இருக்கலாம். இந்த இருதயம் ஒரு நாளும் நாம் கனி கொடுக்காதபடிக்கு அது நம்முடைய வாழ்க்கையில அது முள்ளா இருந்து கொண்டே இருக்கும். நம்மை கனி கொடுக்க விடாது. அப்ப நம்ம கனி கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைக்கவே கூடாது. யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்கள், இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அது தேவ ஞானத்துக்குரியது அல்ல. அது லௌகீக ஞான, உலக ஞானத்துக்கும் மாம்சத்துக்கும் ஜென்ம சுபாவத்துக்கும் பேய்த்தனத்துக்கும் உரியதாக இருக்கிறது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஆவியின் கனிகளே கிடையாதுப்பா. இப்போ நான் சொன்ன அத்தனை இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். யாக்கோபு அங்கே ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. யாக்கோபு 2 வாசிச்சோம் இல்லையா? இவையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து கொடுக்குற சுபாவங்கள் அல்ல, ஞானம் அல்ல. இது எல்லாமே லௌகிக உலக சம்பந்தமானது, மாம்ச சம்பந்தமானது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பிசாசின் குணம், பிசாசின் கனின்னு சொல்றாரு. ஆவின் கனி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆவின் கனி, மாம்சத்தின் கனி. அது போல சொல்றாரு, இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எங்க பார்க்க முடியும்? இதெல்லாம் எப்படிப்பட்ட இருதயம்? பிசாசின் இருதயம் என்று சொல்றாரு. அப்ப இந்த காலை வேளையில கவனிங்க, நம்முடைய இருதயம், தேவ பிள்ளைகளுடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் இல்லாமல் நம்முடைய இருதயத்தில் நாம் வைக்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அக்கிரம சிந்தைகளை அல்ல, அவமதிக்கிற எண்ணங்களை அல்ல, இருமாப்பான விரோதிக்கிற கசப்பான வைராகியம் உள்ள இருதயமாக அல்ல, வழுவி போகிற இருதயமாக அல்ல, கல்லான இருதயமாக அல்ல, பொருளாசை உள்ள இருதயமாக அல்ல, மாய்மாலம் பண்ணுகிற இருதயமாக அல்ல, எந்நேரமும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற இருதயமாக அல்ல, மேட்டுமையான இருதயமாக அல்ல. எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? வசனத்தினால நிறைந்த இருதயமா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் என்னங்க நிறைஞ்சிருக்கணும்? இந்த இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? கர்த்தருடைய வசனம் நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க, என்ன நிறைஞ்சிருக்கணும்? கர்த்தருடைய வசனம் நிறைந்திருக்கணும். கர்த்தருடைய வசனத்தால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்குமானால் இது கனி கொடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கும். ஆமென். இது பலன் கொடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கும். இது பிரயோஜனமுள்ள ஒரு இருதயமாக இருக்கும். 30, 60, 100 கனி கொடுக்கிற ஹல்லேலூயா இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காணலாம். நம் மூலமாக மக்கள் இயேசுவை பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்தில் ஒரு நாள் நாம் அனுமதிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ கவனிங்க, கனி கொடுக்கிற நிலமாய் மாறுவது எப்படி? எப்படி நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவது? அப்போ இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். யோபு காத்துக்கொண்டார், தாவீது காத்துக்கொண்டார். தாவீது தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு, இருதயத்தில் உன்னுடைய வசனத்தை காத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளு என்று அட்வைஸ் பண்றாரு. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளலைன்னா வேற என்னெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும் அப்படின்றத நான் சொன்னேன். இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு நாளும் நம்ம அனுமதிக்காம நம்முடைய இருதயத்தை எந்நேரமும் கர்த்தருடைய வசனத்துக்கு திறந்து கொடுத்து கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களாவது கனி கொடுக்கிறோம், போய் எங்கேயாவது ஓரமாக கத்திக்கிட்டு கிடு அப்படின்றீங்களா? இல்லையா? கனி கொடுக்குவேன், கர்த்தருக்காக நான் கனி கொடுப்பேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேணா கண்ணு மூடிக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 4வதாக
மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரத்தின் 23வது வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதா. இது கூடவே இன்னொரு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:24. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனிங்க, இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது. கனி கொடுக்கிறவர்களாய் நாம் எப்படி மாறுவது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி கனி கொடுத்ததோ அதை போல நம்முடைய இருதயம் எப்படி மாறுவது? 4வதாக கீழ்ப்படிய அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிய. இந்த 2 வார்த்தையில எது முக்கியமான வார்த்தைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அர்ப்பணிப்பு. ஆமென். கீழ்ப்படிய அர்ப்பணிப்பு. கீழ்ப்படிய அர்ப்பணிப்பு. கமிட்மெண்ட் டு ஒபே. கமிட்மெண்ட் டு ஒபே. நிறைய நேரத்தில் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம். அர்ப்பணிக்கிறதுனா என்னங்க? ஒப்பு கொடுத்துறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை உணர்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை உணர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படிச்சோம் இல்லையா? மத்தேயு 13:23. அது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? என்ன உணர்ந்து? உணர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறது தான் அந்த உணர்வு. அல்லேலூயா. கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிற உணர்வு. அல்லேலூயா. ஒரு தடவை வாசிடுறீங்களா? சந்தேகமாக பார்க்குறீங்க நீங்கள் என்ன? அப்படி ஒரு வார்த்தை இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயு 13:20. நல்ல நிலத்தில் விதைக்கிறவர்கள் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. அந்த உணர்கிறவனுமாய் இருந்து அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் வசனத்தை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள். வசனத்தை உணர்ந்து, இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தை தேவன் என்னோடு கூட தான் பேசுகிறார், இந்த வாக்குத்தத்தம் தேவன் என்னோடு கூட பேசுகிறார், இந்த எச்சரிப்பு தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை உணர்ந்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய, அந்த வசனத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட, அந்த வசனத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர, அந்த வசனத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் கனிகளை கொடுக்க அர்ப்பணிக்கிறவர்கள். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிறவர்கள் அவர்கள். அப்போ உணர்கிறவர்களுமாய் இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை உணர்ந்து அந்த வசனத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட தான் பேசியிருக்கிறார்ன்றதை நான் உணர்றேன், அதனால நான் இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். வசனத்தை கேட்டு கீழ்ப்படிய அர்ப்பணிக்காதவர்கள், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய, அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிய, அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் போதனைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்காதவர்கள் கனி கொடுக்க முடியாது. They cannot be a fruitful Christian. அவர்கள் கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கர்த்தர் எங்களோடு கூட தான் பேசுகிறார் என்கிற உணர்வு இல்லை, புரிதல் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவங்களுடைய இருதயம். அதற்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிற எண்ணமும் சிந்தையும் இருதயமும் அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்டவர்களால் கீழ்ப்படிய முடியாமல் போவதன் நிமித்தம் இவர்கள் கனியற்ற மரமாய் மாறுகிறார்கள். They are becoming a fruitless Christian, not a fruitful Christian. கனி கொடுக்கிறவர்களாய் கனி அற்றவர்களாய் மாறுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனவும் மகிமையும் உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, நல்லா கவனிங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது, உபதேசத்தை கேட்கும் பொழுது, போதனையை கேட்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோடு கேட்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோட கேட்கணும். இந்த வார்த்தையை ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஒரு கீழ்ப்படுகிற அந்த அர்ப்பணிப்போடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் நம்புறேன் அப்படின்றது வேற, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்றது வேற. அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ நம்மகிட்ட ஒரு விஷயம் பேசுறாரு வச்சுக்கோங்களேன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நான் அதை விசுவாசிக்கிறேன். ரைட்டு, அது விசுவாசம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நான் அந்த நீதியின் பாதையில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆனால் அந்த நீதியின் பாதையில் நடக்கிறோமா? அதுதான் கீழ்ப்படிதல். அப்போ விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாது. முதல் குறிப்பில் பார்த்தோம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசமாய் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் நம்புறேன்னு சொன்னா மட்டும் போதாது. நான் நம்புறேன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க. நம்ம என்ன நம்புறோன்றத வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படுகிறோமா, செயல்படுத்துறோமா, அர்ப்பணிக்கிறோமா, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்ப நம்ம கீழ்ப்படியாம வெறும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 26வது அதிகாரத்தின் 19-20 ஆகிய வசனங்களில் வாசிக்க கேட்போம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியர்களிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். தன்னுடைய அனுபவ சாட்சியை அவன் சொல்லுகிறான். தன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பேசும் பொழுது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர்டர் வாங்கிட்டு இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி புறப்பட்டு சென்றேன். ஆனால் போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்த்து நான் விழுந்து என்னுடைய கண்கள் பார்வையற்று போனது. அப்போ என்னோடு கூட ஒரு சத்தம் பேசினது. அந்த சத்தம் சொன்னது, பவுலே பவுலே, நீ முள்ளில் ஏன் உதைக்கிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று என்னோடு கூட பேசினது. அப்போ அவர் சொல்லும் போது சொன்னாரு, உன்னை என்னுடைய வேலைக்காக நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்ளுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது, நான் அந்த பரம தரிசனத்திற்கு, பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. நான் அந்த தரிசனத்துக்கு விரோதமானவனா ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. உடனே கொடுத்து சொல்றாரு, பவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம்பா, நீ என்ன முள்ளில் உதைச்சிக்கிட்டு இருக்க? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, நீ என்கிட்ட ஃபைட் பண்ணுவதற்காக அல்லப்பா, எனக்காக ஓடுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போது, பவுல் சொல்றாரு, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். அப்போ பவுல் சொன்ன, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ, நடக்க வேண்டியதை நான் உனக்கு பேசுவேன். உடனே ஆண்டவர் சொல்லிடல, போ உட்கார வெயிட் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். கவனிங்க, ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு மனிதன், கொலைகார இருதயம் உள்ள ஒரு மனிதன், கசப்பும் வைரோக்கியமுமான இருதயம் உள்ள ஒரு மனுஷன், நான் சொன்ன அத்தனை காரியங்களும் அவனுடைய இருதயத்தில் இருக்கு. சண்டை போட ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம், பெருமை உள்ள ஒரு இருதயம், நான் யூதன், நான் பரிசேயன், நான் சடங்காச்சாரியங்களை எல்லாம் கடைபிடிக்கிறவன் என்கிற பெருமை இருக்கக்கூடிய ஒரு இருதயம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அக்கிரம சிந்தை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அவமதிக்கிற இருதயம்,
எல்லாமே இந்த பவுலுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட இருதயம் உடையவனாய் இவன் என்ன பண்றான்னா, நிருபத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி போகிறான். போற வழியில ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவர் பேசுறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், என்கிட்ட சண்டை போடாத, வா நான் உன்னை எனக்கு ஊழியக்காரனா மாத்துறேன் சொன்னாரு. நான் உடனே அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டேன், அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டேன், வேத வசனங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் வேத வசனங்களை கேட்டேன், பழைய ஏற்பாட்டு ரபிகள் எனக்கு வேத வாக்கியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவர் பேசின உடனே அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இவரை குறித்து தான் பேசி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் என்னை அழைச்சார் அவருடைய ஊழியத்துக்கு. நான் உடனே அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தேன். நான் உடனே கீழ்ப்படிந்தேன், டிலே பண்ணவே இல்லை, உடனே கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து கர்த்தர் என்னை என்ன பண்ணார், அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க, சுவிசேஷத்துக்குரிய கிரியைகளை ஜனங்கள் செய்ய என்னை பிரசங்கியாளனாய் மாற்றினார் என்று அறிவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கவனிங்க, இந்த பவுல் ஆண்டவர் பேசின உடனே, கர்த்தர் பேசின உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை தேவனுடைய அப்போஸ்தலனாக அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம கூட ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பிரதர், இன்னைக்கு பாஸ்டர் ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய இடங்களில் பிடிக்காத ஒரு வார்த்தை அதுதான். நேற்று கூட ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன், 35 நிமிஷம் 30 நிமிஷம் டைம், 35 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நிறைய பேர் வந்து சூப்பர் பிரசங்கம், சூப்பர் கை கொடுத்து பயங்கரமாக புகழ்ந்தாங்க. அந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்கும் போது எனக்கு வெக்கமாக இருந்தது, அவமானமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு பெருமையாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், அதுக்கு முன்னாடி சொன்னவங்க அத்தனை பேரும், கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, அவங்க ரசித்தாங்க என் பிரசங்கத்தை. ஆனால் ஆண்டவர் அவங்க கிட்ட பேசினது அவங்களால உணர முடியல. அவங்க ரசித்தாங்க, நான் பண்ண பிரசங்கத்தை 30 நிமிஷம் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் பேசினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவங்க ரசிச்சாங்க, என்னுடைய பிரசங்கத்தை ரசிச்சாங்க, என்னுடைய வார்த்தைகளை ரசித்தாங்க, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தையை ரசித்தார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை அவர்கள் உணரவில்லை. இன்னைக்கு நான் அதை தான் சொல்லுவேன், நீங்க சபையை விட்டு வெளியே போகும்பொழுது இன்னைக்கு நல்லா பிரசங்கம் இருந்தது நீங்க நினைச்சு சொல்லி பேசிட்டு போவீங்கன்னா நீங்க ரசிச்சிருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை ரசிச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர கர்த்தர் உங்ககிட்ட பேசலன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு பேசின வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசி, அப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் அது நீங்கள் வேதத்தை படிக்கும் போதும் சரி, வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சரி, அல்லது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சபையில் கேட்கும் பொழுதும் சரி, ஆண்டவர் என் கூட தான் பேசுகிறாருன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதுதான் காரியம். தட் இஸ் த அல்டிமேட் கொஸ்டின். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கணும். கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிற இருதயம் தான் கனி கொடுக்குற இருதயமாய் மாற முடியும். நிறைய நேரத்தில் நம்ம கீழ்ப்படி அர்ப்பணிக்காமல் போகிறதுனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளால் கனி கொடுக்க முடியல. ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினாருன்னு சொல்கிறோம். ஆனால் பேசின அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியை நம்ம அர்ப்பணித்தோமா? நான் இதன்படி தான் நடக்க போகிறேன், ஆமென், நான் இதன்படி தான் நடக்க போகிறேன். சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என் கூட பேசினார் பிரதர், பயப்படாத ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, பயப்படாமல் இருக்கிறோமா? அதோட பயந்து சாவுறோம். சில நேரங்களில் சொல்கிறோம், ஆண்டவர் என் கூட இன்னைக்கு பேசினார், நமக்கே தெரியுது, நீங்கள் வெளியே யார்கிட்டே சொல்ல வேணாம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு. உங்களுக்கு புரியுது ஆண்டவர் உங்க கூட பேசினாருன்னு? ஆண்டவர் உங்க கூட பேசியிருப்பாரானால் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படி அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கனி கொடுக்கிற இருதயம் கீழ்ப்படிய அர்ப்பணிப்புள்ள இருதயம்.
கீழ்ப்படிவதற்கே ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நமக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நான் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டேன், இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் எடுக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசினா பவுல் எப்படி உடனே கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல நானும் உடனே கீழ்ப்படிவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அது எதுவா இருக்கலாம், அது ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளாக இருக்கலாம். நீங்க வேதத்தை படிக்கும்போது, நான் பேசும்போது தான் கிடையாது, நீங்க வேதத்தை படிக்கும்போது, நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது, நீங்க கர்த்தருடைய வசனத்தை ஆராயும் பொழுது, அல்லது கர்த்தருடைய வார்த்தை சபையில் உட்கார்ந்து கேட்கும் பொழுது, அல்லது பைபிள் ஸ்டடியிலையோ, அல்லது வேற ஏதோ காரியங்கள் ஊழியங்களில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். இல்லை நீங்கள் பைபிள் டெஸ்ட் எழுதுறீங்க பாருங்க, அதில் ஏதாவது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆண்டவர் என்கிட்ட தான் பேசியிருக்காரு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய இன்னையிலிருந்து நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருப்போம். கனி கொடுப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு, அவங்களுடைய இருதயம் கீழ்ப்படியாத இருதயம். இந்த கீழ்ப்படியாத இருதயம் எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன், அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இந்த கீழ்ப்படியாத இருதயத்தை நம்ம கற்றுக்கணும்னா எங்கே போய் கற்றுக்க முடியும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தான். எங்கே போய் கற்றுக்க முடியும்? இஸ்ரவேலர்களை பார்த்தா கீழ்ப்படியாத இருதயம் இப்படி தான் இருக்கும். இஸ்ரவேலர்களை பார்த்தா கீழ்ப்படியாத இருதயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். என்னெல்லாம் இவங்க பண்ணாங்க? தேவன் இவர்களுக்கு என்னதான் மன்னாவை கொடுத்தாலும், என்னதான் காடையை கொடுத்தாலும், என்னதான் போஷித்தாலும், they always complained about God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள், தேவனை குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். கீழ்ப்படியாத இருதயம் எப்படி தெரியுமா இருக்குங்க? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் கொடுத்து மரண தருவாயிலிருந்து மீட்டெடுத்து ஜீவனை கொடுத்து இன்னைக்கு தேவையான எல்லா விதமான பொருளாதார ஆஸ்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்தாலும், வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன அற்பமான தேவைகளுக்கும் அற்பமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கீழ்ப்படியாத இருதயம் கர்த்தருக்கு விரோதமாய் முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் கீழ்ப்படியாத இருதயம். அப்புறம் இந்த கீழ்ப்படியாத இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது, விசுவாசிக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காது, ஏற்றுக்கொள்ளாது, விசுவாசிக்காது. they refuse to believe. போங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு யோசுவா காலேப்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மற்ற 10 பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை போனால் செத்துருவோம், நம்மளை போட்டுருவாங்க அப்படின்னு. மூன்றாவதாக இந்த கீழ்ப்படியாத இருதயம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனை தான் வணங்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தான் வணங்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஆரோனை போல சுய ஆராதனைனா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஆரோன் எப்படி கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தொழுகையை வச்சானோ அந்த மாதிரி இவங்க என்ன கீழ்ப்படியாத இருதயம் சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா பழைய வாழ்க்கைக்கு ஓடிடுறது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? என்னங்க பேச மாட்டீங்க? வாய்ப்பு கிடைச்சா பழைய வாழ்க்கைக்கு அப்படின்னா என்னது? வாய்ப்பு கிடைச்சா திவாலி, வாய்ப்பு கிடைச்சா உண்டை, வாய்ப்பு கிடைச்சா எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அங்கே ஓடிடுறது. வாய்ப்பு கிடைச்சா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா போதும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப கர்த்தர் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறார். ஏன்னா ஒரே இதுவாக இருக்குது, நமக்கு நம்ம விரும்புகிற மாதிரி பண்ணையா. இப்போ மோசையும் இல்லை, சரி இப்போ கண்ணுக்குட்டியை போடு, யார் கர்த்தராக யார் கடவுள் ஆகுறது, கர்த்தராகுது போடு, ஏதோ ஒன்று போடு, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, வந்து கண்ணுக்குட்டி வந்தோம், இதுதான் கடவுள் அப்படின்ட்டான். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா என்ன பண்ணுறான்? இப்போ சுய ஆராதனை பண்ண ஆரம்பி. என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டேன்னா, ஃபுல்லாக தண்ணியை போட்டு போதையில் குடிக்கிறவங்க குடித்தாங்க, குடிக்காதவங்க குடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா களியாட்டு பாட்டை போட்டு மேலே அடித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே கூத்தா போயிடுச்சு அந்த இடமே. அப்போது இதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை. கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம், வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுறதுன்னா அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு அங்கே காலை வச்சுட்டு வர்றது. கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா வாய்ப்பு கிடைச்சா இந்த காரியங்களை எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்களை எல்லாம் போய் செஞ்சுட்டு வர்றது.
விக்கிரகாராதனைக்குரிய தொழுகைகள் எல்லாம் போய் கொஞ்சம் தலையை காமிச்சிட்டு காலை வச்சு கையை காமிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத செயல்கள். இவங்க அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னா, they have rejected God's leadership. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தலைமைத்துவத்தை இவர்கள் புறக்கணித்தார்கள். எங்களுக்கு மோசே வேணாம், ஆரோன் வேணாம், எங்களுக்கு அபிராம் தான் வேணும், தாத்தான் தான் வேணும், கோரா தான் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்பப்போ நின்றுடுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியர்கள் புறக்கணிப்பது, கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு என்று கொடுத்திருக்கிற ஊழியர்களை புறக்கணிப்பது. தேவன் இவர்களுக்கு மோசை கொடுத்தாரு, ஆரோனை கொடுத்தாரு, ஆரோனுடைய பிள்ளைகளை கொடுத்தாரு. இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை, ஏன்னா ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியனா வரணுமா, மோசே தான் இருக்கணுமா தலைவனா அப்படின்னு யாருக்கு? மோசையினுடைய அக்காவே கேட்குது. ஆண்டு சொல்றாரு, நீங்க எப்பவுமே வழி போகிற கீழ்ப்படியாத இருதயம் உள்ளவர்கள், நான் உங்களுக்கு வைத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படியாத இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் கண்டிக்கிறார் அவர்களை. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இவர்களோடு கூட பேசும்பொழுது வானத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் என்ன பண்றாங்கன்னா அந்த சீனாய் மலையில கேட்குறாங்க. கேட்டுட்டு மோசையின் இடத்துல சொல்றாங்க, ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு, நீயே போய் பேசிட்டு வா, நாங்கள் வர்றது எனக்கு பயமா இருக்கு, இதை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. இன்னும் ஆண்டவர் என்னெல்லாம் பேசினா பயங்கரமா இருக்குமே. அவ்வளோ பயம் இருக்கிறவங்க கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்குறாங்க, ஆனால் அவர் பேசும் பொழுது கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ப்பணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கீழ்ப்படியாத இருதயம். இந்த சுபாவங்கள் எல்லாம் கீழ்ப்படியாத ஒரு இருதயம். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நம்முடைய இருதயம் கீழ்ப்படுகிற இருதயமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிற இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, யோவான் 14வது அதிகாரத்தின் 21 24 வரைக்கும் நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். யோவான் ஜான் 14:21-24 ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி அது. அந்த வார்த்தை நல்லா வாசிப்பா, சத்தமா வாசிப்பா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உலகத்துக்கும் உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 24 சேர்த்து வாசிக்கலாம். என்னில் அன்பாயிராதவன் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவனுடையதா. ரொம்ப எளிமையாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்றவங்க என் வசனத்தை என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கீழ்ப்படிவாங்க. இவர்கள் எல்லாம் என்னிடத்துல உண்மையாகவே அன்புள்ளவர்கள், என்னை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள். என்னிடத்துல அன்பாய் இல்லாத மனுஷன் என் வசனத்தை கேட்கவே மாட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, என்னிடத்துல அன்பா இல்லாத மனுஷன் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, என் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிற மனுஷன் என் வசனத்துக்கு செவி கொடுப்பான், அதன்படி செய்வான், நானும் பிதாவும் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ கவனிங்க, கீழ்ப்படிய யார், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எந்த மனுஷன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் என்ன பண்றாருன்னா இருக்காரு. அல்லேலூயா. வசனத்தை இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டு போயிடுறாங்க பாருங்க, அங்க தேவன் இல்லை. எந்த மனுஷன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான், இருதயத்துல தான், குடும்பத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம். கீழ்ப்படியாதவன் அவன் உண்மையிலே என் மேல அன்பாவே இல்லை அப்படின்றாரு. He don't love me. கீழ்ப்படியாத மனுஷன், என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத மனுஷன் என்னுடைய அன்பா இல்லை. அப்போ நானும் பிதாவும் அங்கே வாசம் பண்ண முடியாது. அப்போ இயேசுவும் பிதாவும் அங்கே இல்லைன்னா அப்போ அங்கே வேற யார் இருப்பா? வேற ஒருத்தன் தான் இருப்பான். இயேசு அங்கே இல்லைன்னா அந்தி கிறிஸ்து அங்கே இருப்பான். ஆன்டி கிரைஸ்ட், இயேசுவுக்கு எதிரானவன் அங்கே இருப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனம மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த காலை வேளையில்? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப சுருக்கமாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. 5வதாக,
8:15 மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 8:15. ம் 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 பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாம் இருக்கிறாங்க. எப்படி பலன் கொடுக்குறாங்க? பொறுமையுடனே. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ். ஒரே நாளில் விதைச்சோன்னே நாளைக்கே மரம் வந்து கனி கொடுத்துறாது. பொறுமையுடனே அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. வேத சத்தியத்தில் கேட்கிற வசனத்தில், இருதயத்தில் வைத்திருக்கிற காத்து கொண்டிருக்கிற அந்த வசனத்தில், கேட்கிற அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு செடி விதைக்கிறோம், அது வளருது. ஒரு நாள் தண்ணி ஊற்ற மறந்துடுறோம், இன்னொரு நாள் தண்ணி ஊற்றுறோம், இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் ஆடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சில இலைகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் வந்து சில கிளையை வெட்டிட்டான். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி சரி பண்ணி அதை கொஞ்சம் பேட்ச் பண்ணி அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். திடீர்னு பயங்கரமான வெயில் அடிக்குது, சுட்டெரிக்குது வெயில், காஞ்சி போகிற நிலைமைக்கு செடி ஆகுது. அந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணுறோம். திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஓவராக மழை வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்குது. ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு நிற்குது. செடி அழுகி போகிற நிலைமைக்கு ஆகுது. இதெல்லாம் தாண்டி அந்த செடி என்ன பண்ணுதுன்னா கடைசியாக வளர்ந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போது இது ஒரே நாளில் நடக்குதான்னு சொல்லிங்கன்னா இல்லை. வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம். காற்றடிக்கலாம், வெயில் அடிக்கலாம், மழை வரலாம், புயல் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டம் வரலாம், பாடுகள் வரலாம், வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், தோல்வி வரலாம், சில நேரங்களில் அவமானங்கள் வரலாம், சில நேரங்களில் புறக்கணிப்பு வரலாம், சில நேரங்களில் தனிமை வரலாம், சில நேரங்களில் வந்து கசப்பு வரலாம், நமக்கு விரோதமான கசப்புகள் வரலாம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் விட்டு விலகாமல் உறுதியாய் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறானோ அந்த மனிதன் தான் 30, 60, 100 கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயில் தாங்க முடியாம சுட்டரிக்கப்பட்டு போகிற செடிகள், மழை நின்று தண்ணி நிற்குது அப்படின்னு சொல்லி அழுகி போகிற செடியால் என்ன பண்ண முடியாதுன்னா கனி கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் போராட்டம் வரும், காற்று வீசும், பலவீனங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்ட நஷ்டங்கள் வரும். அவைகள் மத்தியிலே நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருடைய வசனத்தில் உறுதியாய் நாம் தரித்திருப்போமானால், கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின் மீது உறுதியாய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோமானால், ஹல்லேலூயா, நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கனி கொடுக்கிறவங்களா மாறணும்னா 5 காரியம் வாழ்க்கையில. இந்த இருதயம் கனி கொடுக்கிற இருதயமா மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறணும்னா எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது, வசனத்தை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒருத்தர் தான் சொல்றாங்க, அதுவும் என் ஒய்ஃப். சொல்லுங்க, கரங்களை உயர்த்துங்க எல்லாரும். இப்படி என்ன மாதிரியே ஒண்ணா சொல்லுங்க. வசனத்தை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இரண்டாவது, வசனத்தை ஆராய்ந்து நம்மை ஒப்பிட வேண்டும். என்னது இரண்டாவது? வசனத்தை ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பிட வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். நான்காவது, வசனத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்க வேண்டும். ஐந்தாவது, வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும். வசனத்தை ஆராய்ந்து நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவது, வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். நான்காவது, வசனத்திற்கு கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஐந்தாவது, வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயம் தான் கனி கொடுக்கிற இருதயமாய் மாறும். அல்லேலூயா. இயேசுவை போல சுபாவங்கள் எப்போ வரும்? இதெல்லாம் இருந்தால் தான் வரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் இவைகள் இருந்தால் மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். ஸோ ஆகவே இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம எதிர்பார்க்கிறார். எஜமானன் வரும் பொழுது அவர் மரத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லிட்டுனா கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நாம் இந்த காலை வேளையில் கனி அற்றவர்களாய் அல்ல, இன்னையிலிருந்து இந்த மரம் கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரமும் கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் இயேசுக்காக கனி கொடுப்பேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம்.
கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும்பொழுது தேவ ஆவியானவர் வந்த ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் கனி தருகிற இருதயமாக, பலன் தருகிற இருதயமாக ஆண்டவரே மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய வசனத்தில் பழக்கப்பட்ட இருதயமாக, உம்முடைய வசனத்தில் வளருகிற இருதயமாக ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிற இருதயமாக, வசனத்தை காத்து கொள்ளுகிற இருதயமாக, வசனத்தில் நிலைத்திருக்கிற இருதயமாய் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இனி நீங்கள் எங்கள் கூட பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா ஆண்டவரே, நீங்கள் பேசுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம்ப்பா. பவுல் தன்னை அர்ப்பணித்தது போல உடனடியாக எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தீர்மானம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரமாய் வைத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. கேட்ட வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திங்க. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. அன்பின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனமும் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே.